வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கான பதிவில் இந்த மார்கழி மாதத்தில் 5 ராசிக்காரர்களுக்கு பணம் அதிக அளவில் வந்து சேரும். அது என்னென்ன ராசிக்காரர்கள், அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி பணம் வந்து சேரப்போகுது என்பதை பற்றிய முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் என்பது ஒரு ஆன்மீக ரீதியாகவும் கிரக நிலவரங்களின் மாற்றத்திற்படியும் மிக முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்தில் தான் தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதும் குரு மற்றும் சனியின் பார்வை பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அமோகமான நிதி வளர்ச்சி தரப்போகிறது. ஜோதிட ரீதியாக இந்த மார்கழியில் பணம் கொட்டப் போகும் அந்த 5 ராசிக்காரர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். முதலாவதாக மேச ராசி. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. ராசிநாதன் செவ்வாயின் வலுவான நிலையால் தடைபட்டு கொண்டிருந்த பண வரவு தடையின்றி வந்து சேரும். பொதுவாக வருமானம், பழைய கடன்கள் வசூலாகும். எதிர்பாராத சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழிலில் புதிய முதலீடுகள் பெரிய லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருமானம் பெறும். சிறப்பு பலன்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூட சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. இரண்டாவது ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி இந்த மாதம் சொகுசு வாழ்வும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அஷ்டமச்சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு பணமழையை தரும். மற்றும் ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் பெயரில் செய்யும் முதலீடுகள் பெரும் பலனை தரும். நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் கைகூடி வரும். அடுத்ததாக மூன்றாவது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரியன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் ஆதாயங்கள் தேடி வரும். இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சுய சேமிப்பு வருமானத்தை உருவாக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் சிறிது விலகும். சமூகத்தில் அந்தஸ்து உயர்வதுடன் கௌரவமான பணப்பரிசுகள் கிடைக்கலாம். நான்காவதாக கன்னி ராசி. இந்த கன்னி ராசி புதன் பகவான் ஆதிக்கம் உண்ட புத்திசாலிமான முதலீடுகள் கை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக வலுவான நிலைக்கு செல்வீர்கள். பல வழிகளிலிருந்து பணம் வரும். தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைகிறது. மற்றும் கூட்டாளிகளுடன் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கி கூட்டு தொழில்காரர் லாபகரமாக அமையும். கலை மற்றும் எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் மற்றும் பெரும் ஈட்டு வாய்ப்பு உண்டு. ஐந்தாவதாக தனுசு ராசி. தன் ராசியிலேயே சூரியன் சஞ்சரிப்பதால் ராசிநாதன் குருவின் அருளாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் திருப்புமுனையாக அமையும். நீண்ட நாள் கனவாக இருந்த பெரிய தொகையில் கையில் புழங்கும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். இழந்த செல்வத்தை மீண்டு பெறுவீர்கள். புதிய கிளைகளை தொடங்கும் அளவிற்கான பண லாபம் கூடும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்மங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு புண்ணியமும் வந்து சேரும். குறிப்பாக கோச்சார ரீதியான பலன்கள் இவை. உங்கள் தனிப்பட்ட சாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த பலன்கள் இன்னும் பன்மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை பெருக்க இன்னொரு எளிய வழி, இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது திருப்பாவை பாராயணம் செய்வது உங்கள் பொருளாதார தடைகளை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை அள்ளி தரும். மற்றும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே ஒரு லைக் செய்து இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.